ராஜஸ்தானில் விமானப்படை விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் விமானி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். இந்த விமான விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் இந்த மீட்பு பணிகள் என்ன? அங்கு தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த விபத்து நடந்திருப்பது ராஜஸ்தான் மாநிலத்தின் சுரு மாவட்டத்தில் உள்ள பனூடா என்ற கிராமத்துல தான். இந்த கிராமத்துல இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து சில நிமிடங்கள் தான் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. சம்பவ இடத்திற்கு போலீசாரும் அதே போல ராணுவத்தை சேர்ந்தவர்களும் சென்றிருக்கிறார்கள். இந்த விபத்துல அந்த விமானத்தை இயக்கிய விமானி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அவரது உடல் அங்கு கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஒரு விமானி இருந்தாரா அல்லது இது இரண்டு விமானிகள் பயணிக்கும் விமானமா என்பதெல்லாம் தற்போது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். முதற்கட்டமாக இது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது பயிற்சி விமானமா அல்லது போருக்கு பயன்படுத்தும் போர் விமானமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மேலும் இது எந்த விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டது, பயிற்சிக்காக புறப்பட்டதா அல்லது வேறு எதுவும் பகுதிக்கு செல்லும் போது இந்த விபத்து ஏற்பட்டதா, இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். தற்போது இந்த விமானம் விழுந்த இடத்தில் இருந்த பயிர்கள் எல்லாம், என்றால் விவசாய நிலத்தில் இந்த விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அங்கு பயிர்கள் எல்லாம் கருகி இருப்பதாக உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். அந்த சம்பவ இடத்திற்கு தற்போது போலீசார் விரைந்திருக்கிறார்கள், கிராம மக்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இந்திய விமானப்படை அதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரலாம். முதற்கட்டமாக இந்த விமானம் எங்கிருந்து புறப்பட்டது என்ற ஒரு கேள்விதான். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாம் இன்று சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறலாம். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.